திரு குபேந்திரன், 2026 தேர்தல் களம்ன்றது 4 முனை போட்டியா, 5 முனை போட்டியா, இல்லை 6-7 முனை போட்டியான்ற கேள்வி இருக்கு. சட்டமன்ற தேர்தல் அப்ப திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவு அலையா எதிர்ப்பு அலையா, இல்லை பாஜகவுக்கு ஆதரவு அலையா எதிர்ப்பு அலையா, கூட்டணி பலம் தீர்மானிக்க போகிறதா அப்படின்னு நிறைய காரணிகள்லாம் இருக்கு. 2026 தேர்தலின் முக்கியமா நீங்க எதை பார்க்குறீங்க? இந்த தேர்தல் இரண்டாவது முறையாக திமுக ஆட்சிக்கு வருமா வராதா அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் திமுக காரர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது ஸ்டாலினுக்கு சாத்தியம் அப்படிலாம் கூட ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. காரணம் என்னன்னா, கலைஞரால் நடத்த முடியாத இந்த இரண்டாவது முறை ஆட்சி தொடர்ச்சியாக அப்படி ஒரு ஆட்சி ஸ்டாலினுக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு பெரிய விங்கு இறங்கி வேலை பார்க்குது. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 2017 அவர் ஒரு ஆக்சிடென்ட்டு சிஎம்மாக வந்தார். இந்த முறை ஒரு தன்னை நிரூபிக்க ஒரு பெரிய கஷ்டப்பட வேண்டியிருக்கு. கூட்டணி பலம் அவருக்கு சுமாராக இருந்தாலும் அவர் ஏதோ நம்பிக்கையில் கொண்டிருக்கிறார். அவருக்கு என்ன ப்ளஸ்ஸு மைனஸு, மக்கள் மத்தியில் அவர் ரீச் ஆகியிருக்காரா இல்லையா, இது ஒரு விவாதம். மூன்றாவது, எல்லோரும் சொல்வது போல விஜய் களத்தில் இருக்கிறார். விஜயால் எப்படிப்பட்ட பாதிப்பு என்பதை மே 4ஆம் தேதி தான் நம் அனைவரும் பேச வேண்டும். அதுவரை நமக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை இந்த களம் 4 முனை போட்டி தான், சீமான் உள்பட. இதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு எட்ஜு, நெக்ஸ்ட் லெவலில் ஏடிஎம்கே, மூன்றாவது விஜய். இந்த விஜய் கூட மூன்றாவது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 10லிருந்து 15 இடங்கள் மட்டுமே சில வெற்றி வாய்ப்புகளை விஜய் தீர்மானிப்பார். கணிசமான வாக்கு வங்கியை விஜய் வாங்குவார், மறுக்கவே முடியாது. அது சில இடத்துல 9ஆக இருக்கும், சில இடத்துல 10ஆக இருக்கும், 15ஆக இருக்கும், 20-22 வரை கூட போகலாம். இப்போ பெரம்பூரில் அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் கூட இருக்கலாம், மறுக்க முடியாது. ஆனால் அவர் வாங்குகிற வாக்குகள் அதிமுகவுக்கு சேதமா திமுகவுக்கு சேதமா என்பதை நம்ம 4ஆம் தேதி தான் முடிவு செய்ய முடியும். அதுவரை நம்ம பேச முடியாது. ஆனால் இந்த தேர்தலில் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வெளிப்படையாக தெரியும். இப்போ 2011 2006 to 2011 தேர்தலில் நமக்கு வெளிப்படையாக தெரிந்தது, திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி வலிமையான கூட்டணியாக இருந்தது. இங்கே ஒரு விஜயகாந்த் மட்டும்தான், அதிமுக விஜயகாந்த். அங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், விசிக, பாமக எல்லா கட்சியும் இருந்தது. ஆனால் அன்றைக்கு இருந்த ஆன்டி இன்கம்பன்சி பார்த்தீங்கன்னா, திமுக தலைவராலேயே திமுக அமைச்சர்களை, நிர்வாகிகளை, தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. சட்டம் ஒழுங்கு, நில அபகரிப்பு, இந்த நில அபகரிப்பு பெரிதாக பேசப்பட்டது. அடுத்து 2G விவகாரம், இலங்கை தமிழர் விவகாரம், இப்படி இந்த காரணிகளால் 2011 திமுகவுக்கு பெருத்த அடி. ஆனால் அப்படிப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி இப்போ இருக்குதா, அது உணர முடிகிறதா? இருக்கலாம். ஒரு 50% அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பல தரப்பிலிருந்து பேசப்படுகிறது. அந்த பொருள் பேசப்படுகிற பொருளாக இருக்கிறத தவிர பெரும்பான்மையாக உணர முடியவில்லை. அதற்கு காரணம் மீடியாக்களும் அடுத்து எதிர்கட்சிகளும். ஏன்னா மீடியாக்கள் சில விஷயங்களை பேசணும், அவங்க பேசுறதில்ல. எதிர்கட்சிகள் சில விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு போராட வேண்டும், அவர்களும் எங்கேயோ ஒரு இடத்துல சுணங்கி போகிறாங்க. ஸோ பார்க்கும்போது நமக்கு டிஎம்கேக்கு எட்ஜி இருக்குது இப்படின்னு உணர முடிகிறது. இரண்டாவது, இப்போ 2-3 நாட்களாக அதிமுக ஒரு ஃபேவரிசம் இருக்குது, அலைன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அங்கங்கே சில முக்கியமான இடங்களில், சென்னை போன்ற ஒரு முக்கியமான இடத்தில் திமுக கோட்டை, இங்கே அதிமுக கட்சியே இல்லை. நானே பேசியிருக்கேன், சில நாட்களுக்கு முன்பு பேசியிருக்கேன். ஆனால் இப்போ கேள்விப்படுகிற செய்தி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6-7 தொகுதி அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்புன்னு நேற்று வரைக்கும் வருது. ஆச்சரியமா இருக்கு. அப்போ அதிமுகவுக்கு பாஜகவுக்கு ஒரு அளவு வாய்ப்பு கிட்டத்தட்ட நெருங்கி வருகிறது. திமுகவும் அதிமுகவுக்கும் இந்த போட்டி கேக் வாக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது, பாஜக அதாவது சில நேரத்தில் சொந்த காசில் சூனி வச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பாஜக கடைசி ஆப்பாக அவர்களே வைத்து கொண்டார்கள். மறுசீரமைப்பு எவனாச்சும் கேட்டானா? ஏப்ரல் 29 வெஸ்ட் பெங்கால் தேர்தல் முடிந்த பிறகு ஒரு 10 நாள் கழித்து சிறப்பு கூட்டத்தொடர் நடத்தியிருந்தா இது ஒரு பிரச்சனையே இல்லை. நீங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதகன்ற மாதிரி திமுக ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு போராடுகிறது. இந்த விஷயத்தை அவர்கள் யூகித்தார்களையா, இல்லை இது நமக்கு நெகட்டிவ் ஆகுமா, ஒன்றுமே தெரியல. இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. தேவையே இல்லாத ஒன்று. அதிமுக பாஜகவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் வருகிறது அப்படின்ற ஒரு காரணத்தை
அல்லது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாத மத்திய உளவுத்துறை. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மத்தியில் இருக்குதுன்னா அசிங்கமாக இருக்குது. ஒரு கேக் வாக்கு இல்லைன்னு இப்போ 2-3 நாள் திமுக அதிமுக ஃபைட் பண்ணுற நிலைமையில். இன்னும் சொல்ல போனால் இன்னும் சனி ஞாயிறுனா வந்து பண விநியோகம் 2 பக்கமும் இறங்க போகுது. ஒரு பக்கம் இறங்கிருச்சு, சில இடத்துல வந்து பர்சனலாக பணம் கொடுத்துட்டாங்க. ஆனால் 2 பக்கமும் சனி ஞாயிறு இறங்க போகுது. இப்படிப்பட்ட சூழல், நெருக்கடியான சூழலில் இப்படிப்பட்ட ஆப்பை எத்துன்னு வந்து பாஜக சொருகுதுன்னா இது என்ன அரசியல்னே புரியல. இது ஒரு பெரிய இதுவே ஒரு முக்கியமான காரணியா பார்க்கப்படுறது. ஏன்னா இந்த மறுசீரமைப்பு மக்களை போய் எந்த அளவுக்கு பாதிக்குது அர்பன் ஏரியால தான் தெரியும், கிராமப்புறங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் தமிழ்நாடு நலன் சார்ந்து திமுக அப்படி போராடுகிறது, இதுல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, ஒரு பாஜக அதிமுக வந்தா மொத்தமா தமிழ்நாடு விட்டுருவாங்க போல் தெரியுது அப்படின்ற ஒரு பீதி கலந்துச்சு பாருங்க. இதுக்கு முழு முதற் காரணம் பாஜக. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த தேர்தல் அன்பிரடிக்டபிள் தேர்தல். ஆனால் டிஎம்கேக்கு இப்போ சொல்கிறேன் எட்ஜ் இருக்கு. ரெண்டாவது ஏடிஎம்கேக்கும் ஒரு வாய்ப்பு வரலாம், எப்படிப்பட்ட சூழல்னு தெரியல. ஆனால் விஜயை பொறுத்தவரை எல்லோரும் பயப்படுகிற மாதிரி 2 கட்சிகளும் பயப்பட்டாலும் ஒரு தொகுதி பெரம்பூரில் அவர் வெற்றி பெறலாம் எனக்கு தெரிந்து, நேற்று இரவு கிடைத்த நிலவரம். மற்றபடி பல இடங்களில் ஒரு 10-15 இடத்துல 2வது இடத்துக்கு வருவார். அதிகபட்சம் 20, அதுக்கு மேலே விஜய் வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்க மாட்டார். ஓகே.